பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி தென் தமிழகத்தில் ஒரு புகழ்வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலம். குற்றாலத்தை பொறுத்தவரை வருடந்தோறும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து இங்கு வரக்கூடிய நம்ம அறியப்படாத பல்வேறு மூலிகளில் இருந்து வரக்கூடிய இந்த அருவியில் குளிப்பதற்காக லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கிய நாள் முதல் இருந்து தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் வந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஒரு சில நாட்களில் வந்து வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று வந்து வார விடுமுறை நாட்கள் மற்றும் சாரல் திருவிழா என்று தொடங்கப்பட உள்ளதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து குற்றாலம் நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது மேனேரி மற்றும் ஐந்தருவியில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வந்து 2வது நாளாக தடை என்பது நீடித்து வருகிறது. அதே போல் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சித்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புலியருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேனேரி மற்றும் ஐந்தருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது 2வது நாளாக நீடித்து வருகிறது. மேலும் வானிலை ஆய்வு மையம் தென்காசி மாவட்டத்திற்கு அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது காலை முதலில் இருந்து ஒரு சில பகுதியில் வந்து சாரல் மழையும் ஒரு சில பகுதியில் வந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. மேலும் மேகம் மூட்டங்களுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு ரம்மியமான காட்சி அளிக்கிறது. மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து குற்றாலம் நோக்கி வருவதால் ஒரு சில பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது. மேலும் இந்த பகுதி, அதாவது பழைய குற்றாலம் மற்றும் புலியருவி, சித்தருவி 3 அருவிகள் மட்டும் தற்போது சுற்றுலா பயணிகள் வந்து குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் தண்ணி அந்த வெள்ளப்பெருக்கை பொறுத்துதான் ஐந்தருவி மற்றும் மேனேரியில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படலாமா வேண்டாமா என காவல்துறையினர் வந்து முடிவு செய்யப்படும். அந்தந்த பகுதியில் வந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேனேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் வந்து படம் எடுத்தவாறு செல்கின்றனர். இதனால் வந்து பழைய குற்றாலம், புலியருவி, சித்தருவி பகுதிகளில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தற்போது குற்றாலம் பகுதியில் நிலவி வருகிறது. மேலும் குற்றாலத்தில் தற்போது குழுகுழு சீசனும் நிலை வருகிறது. சாரல் திருவிழா இங்கு தொடங்கப்பட உள்ளதால் குற்றாலம் நோக்கி பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து குவிந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.